தமிழும் காசியும் 2000 ஆண்டுகளாக நம் நாகரிகத்தின் இரு தூண்கள். தமிழனின் தெய்வீகத்தையும் காசியின் ஆன்மீகத்தையும் இணைக்கும் இந்த மாபெரும் விழாவை மத்திய அரசும் மெட்ராஸ் IIT இணைந்து காசி தமிழ் சங்கமம் என்ற விழாவை நடத்துகிறது. இது ஒரு விழா மட்டுமல்ல, மாபெரும் புனித பயணம். இந்த புனித பயணம் முற்றிலும் இலவசம் இலவசம் இலவசம். தமிழர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது எங்க அப்படின்னா புதுக்கோட்டை. புதுக்கோட்டை அப்படின்னாலே மிகப்பெரிய அளவில் 1000 வருஷத்துக்கு பழமையான கோயில்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அந்த மண்ணில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் சி ஜெகதீசன். இவர் யார் அப்படின்னா பாஜகவுடைய மாவட்ட தலைவர். அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதாவது அவருடைய பர்சனல் வாழ்க்கையாக இருக்கட்டும், அரசியல் பற்றி இருக்கட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போவாங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா பாஜகவுடைய புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் வழக்கறிஞர், பிரபலமான வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன் சார். சார் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசு குழந்தை பருவம்லாம் எப்படி சார் இருந்துச்சு? நான் ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை. எங்கள் தகப்பனார் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருந்தாங்க. ஆனால் என்னுடைய ப்ரொஃபஷன் வழக்கறிஞராக இருக்கிறதுனால நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் அரசியலுக்கு வந்தேன். ஏன்னா அப்போ திருநாவுக்கரசருடைய இது பிடிச்சது. அதனால நான் காங்கிரஸ் இப்போ காங்கிரஸில் இருக்கிறவர். அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு நல்ல இதாக இருந்தார். ஆமாம். அதனால அவர் ஊர் அறந்தாங்கி அப்படிங்கிறதுனால 97ல் நான் எம்ஜிஆர் அதிமுகன்னு அவர் துவங்கின காலத்தில் அந்த கட்சியில் ஃபஸ்ட்டு சேர்ந்தேன். அதன் பிறகு அவர் நம்ம பிஜேபியோட மெர்ஜ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நாங்களும் அவங்களோட போய் டெல்லியில் போய் ஃபஸ்ட்டு முதல்ல நாங்கள் இந்த கட்சியில் சேர்ந்தது டெல்லியில் போய் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது அப்போ. ஏன்னா எல்கே அத்வானி அது மாதிரி பெரிய தேசிய தலைவர்கள்லாம் சந்திச்சு அவங்க மூலமாக தான் நாங்கள் இந்த கட்சியில் மெர்ஜ் ஆனோம். உறுப்பினர் கார்டு வாங்கினது அத்வானி. ஆமாம், அவங்களோட சேர்ந்து அவங்களோட தான் உறுப்பினர் ஆனோம். அந்த மாதிரி தான் நான் போனோம். அதுக்கப்புறம் அவர் வெளியில் போனால் கூட எனக்கு இதோட கொள்கைகள் எல்லாமே அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பித்தது. ஏன்னா நான் காலேஜில் முடிச்சுட்டு வெளியில் வழக்கறிஞராக பணிபுரிய ஆரம்பித்தது 1997ல் பணிபுரிய ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு இதோட ஈர்ப்பு, நம்ம கட்சியோட கொள்கை, இந்துத்துவா இதோட இதை எனக்கு ரொம்ப ஈர்த்து போனது. அதனால் அவங்கெல்லாம் வெளியில் போனால் கூட நான் தொடர்ச்சியாக அதில் இருந்தேன். உங்களுடைய அப்பா அம்மா அவங்களாம் என்ன சார் வேலை செஞ்சாங்க? அதாவது என் தகப்பனார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. ஏற்கனவே ஆசிரியர் பணியில் ஒரு 40 ஆண்டு காலம் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஏற்கனவே எங்களுடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரும். கடம்பூர் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சொந்த ஊர். ஆனால் ஆவுடையார் கோயிலில் எங்கள் அப்பா ஒரு 40 வருஷமாக வேலை பார்த்ததுனால நாங்கள் அறந்தாங்கியில் ஷிஃப்ட் ஆகி அறந்தாங்கியில் இருக்கோம். அறந்தாங்கியில் அப்பா இங்கே வேலைக்கு வந்தனால அப்படி இங்கே இருக்கிறது. ஆமாம், நான் அங்கே வந்ததுனால அறந்தாங்கியில் இருந்தோம். ப்ளஸ் எங்களுக்கு ரிலேட்டிவ் எல்லாமே அறந்தாங்கியை சுற்றி இருக்கிற ஊருக்கு தான். அதனால நாங்கள் அறந்தாங்கியில் ஷிஃப்ட் ஆகி அறந்தாங்கிலே இருந்தோம். அதனால் என் பள்ளி பருவத்திலேருந்து நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே அறந்தாங்கியில் தான். அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, வாத்தியார் புள்ள மக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் தாண்டி வெளியே ஒரு பிரபலமான ஒரு வழக்கறிஞராகி இன்றைக்கி பாஜகவுடைய ஒரு மாவட்ட தலைவராக இருக்கீங்க. அடுத்து இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு நான் சொன்னேன்ல ஏற்கனவே எம்ஜிஆர் அதிமுகவிலேருந்து வந்தேன்னு சொல்லி, அப்போவே ஆக்சிடென்ட்லாம் இது திருவாடனை தொகுதிக்கு அவர் இருக்கும்போதே நாங்கள் கேட்டிருந்தோம். திருவாடனை தொகுதிக்கு எனக்கு ஆமாம், அப்போ என்னுடைய வயசு 22 தான். இருந்தாலும் அப்போ அங்கே இருந்த ஒரு அரசியல் சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருந்ததுனால 3 தொகுதி ஒதுக்குனாங்க. அதில் எம்ஜிஆர் அதிமுக 3 தொகுதி ஒதுக்குனாங்க. அதில் திருவாடனை, ஆமாம், அதில் திருவாடனையும் ஒன்று ஒதுக்கியிருந்தாங்க, அறந்தாங்கி ஒதுக்கியிருந்தாங்க, இன்னொன்று
திருநெல்வேலி பக்கம் ஒன்று ஒதுக்கியிருந்தாங்க. அதில் வந்து எனக்கு திருவாடனையில் அப்போவே எனக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்டு வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு இருந்தது. ஆனால் வயது ரொம்ப சிறியது அப்படிங்கிறதுனால வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகு அப்படியே அரசியல் களம் அப்படின்னு சொல்லி நான் வரிசையாக இது பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த பாஜகவோட ஈர்ப்பு, அதான் நீங்கள் பாஜக வந்து ஒரு திருநாவுக்கரசு மூலியமாக வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த பாஜகவோட ஈர்ப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல சார் ஆரம்பிச்சது? அதாவது பாஜகவோட ஈர்ப்பு உண்மையிலே சொல்ல போனால் திராவிட கட்சிகள்லாம் வந்து ஒரு மாதிரி சாக்கடையான கட்சிகள் அப்படிங்கிறத பாஜகவுக்கு போய் தான். ஏன்னா அரசியலுக்கு போனாலே எல்லாம் ஃபேமிலியில் திட்டக்கூடிய ஒரு நிலைமையே உங்களுக்கு தெரியும். அது வந்து யார் அரசியலுக்கு போனாலும் ஐயோ ஏன் அங்கே போகிற அப்படிங்கிறத இதை பண்ணோம். ஆனால் எங்கள் குடும்ப ரீதியாகவே நாங்கள் வந்து பிஜேபிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு தான் வந்து ஒரு மதிப்பே, அரசியல் கட்சி மேலே இருக்கிற மதிப்பே அவங்களே உணர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது வந்து இந்துத்துவா மட்டும் இல்லை, ஒழுக்கம் எப்படியெல்லாம் நம்ம வளரணும் அப்படிங்கிறது அந்த ஆர்எஸ்எஸ் பண்பாடுலேருந்து கொண்டு வந்து எப்படியெல்லாம் வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்து மதத்தை மட்டும் இல்லை, நம்ம கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை இதை எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இதை கருதுனதுனால எனக்கு பிஜேபி ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. இன்னைய வர உயிர் உள்ள வர இதில் தான் நாங்கள் பயணிப்போம்ங்கிறதையும் தெரியுது. அதே மாதிரி சார், நீங்கள் அரசியலுக்கு வந்த உடனே வீட்டில் என்ன சார் சொன்னாங்க? அப்பா வரட்டும், அம்மா வரட்டும், இல்லை அது அப்போ வந்து கல்யாணம் ஆகிருக்காரு, வீட்டில் அப்பா அம்மாலாம் என்ன சொன்னாங்க? அப்பா அம்மா வந்து என்னுடைய ரொம்ப ஃப்ரீயாகவே விட்டுருவாங்க. நம்ம வந்து அவங்க படித்தவங்க அதில் இருக்கிறதுனால அவங்கள பொறுத்தவரை, ரெண்டாவது நம்ம ப்ரொஃபஷனும் அட்வொகேட் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுனால பெருசாக வீட்டில் வந்து இதுக்கு எதிர்ப்பெல்லாம் கிடையாது. அதே நேரம் யாருமே அரசியல் சார்ந்து இல்லை, ஒரு பையன் இருக்காரு அப்படிங்கிறதுல அவங்களும் ஒன்றும் பெருமையாக தான் நினச்சாங்க. அதில் இன்னமும் பிஜேபியில் இருக்குங்கிறதுனால அவங்க ரொம்பவே பெருமையாக நினச்சாங்க. ஆல்மோஸ்ட் அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நீங்கள் பாஜகவில் பயணிக்கும் போது தான் திருமண வாழ்க்கையுமே அப்போ கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருக்கோம், அப்படி தானே? கண்டிப்பாக. நான் வந்து 2000 நம்ம கட்சியில் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா, அதாவது ஃபர்ஸ்ட்ல ஆரம்ப காலத்தில் நான் வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளராக இருந்தேன். அப்புறம் வழக்கறிஞர் பிரிவுக்கு தலைவரானேன். அதன் பிறகு மாவட்ட துணைத் தலைவரானேன். மாவட்ட துணைத் தலைவர், ஆமாம், பேரன்பாடியில் மாவட்ட துணைத் தலைவரானேன். அதிலே 2 பீரியட் இருந்தேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் சட்டமன்ற அறந்தாங்கி சட்டமன்ற பொறுப்பாளராக கடந்த ஒரு 3-4 இதில் இருந்திருக்கிறேன். 4 பீரியட் இருந்திருக்கிறேன். அதனால் தொடர்ந்து அப்படியே அரசியல் பயணம் அப்படியே இதிலே போயிட்டு இருக்கு. திருமண பேச்சுவார்த்தை எடுக்கும் போது எப்படியாவது நீங்கள் அந்த பாஜகவில் பயணிக்கிறது உங்களுடைய மனைவிக்கு தெரிஞ்சிருக்கும் சார். அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்களா, இதை பற்றி நான் அரசியலில் இருப்பேன், நான் வழக்கறிஞராக இருக்கேன், பல பிரச்சனைகள் வரும், பல நன்மைகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எது பேசியிருக்கீங்க? இல்லை, நான் ஆரம்ப காலத்துல இருந்து அரசியலை விட நான் வந்து மிகப்பெரிய லெவலில் என்னுடைய ப்ரொஃபஷனில் தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா அரசியலுக்கு கொடுக்குற டயத்தை விட, ஏன்னா முழுக்க நான் ஒரு சீனியர் ஆஃபீஸர், ஒரு மூத்த வழக்கறிஞர் பாலசுந்தரம் அப்படிங்கிறவருடைய ஜூனியராக இருந்தேன். இல்லை, அவங்க வந்து அறந்தாங்கியை சேர்ந்தவங்க, இடையாத்தூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்கள்ட்ட வந்து கடந்த ஒரு 25 ஆண்டு காலமாக அவங்க ஆஃபீஸில் தான் நான் இருந்தேன். இப்போ தான் நான் செப்பரேட்டாக ஆஃபீஸ் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவரை அவருடைய ஜூனியராகவே தான் எல்லா ஒர்க்குமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு வந்து ப்ரொஃபஷனில் நான் அதிகமான ஈடுபாடோடு இருந்தேன். அதனோட அந்த டைம் கொடுக்க போக ஒரு பார்ட் டைமாக பாரதிய ஜனதா கட்சியில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி சார், நீங்கள் திருமண வாழ்க்கையை தொடங்கின உடனே அரசியலில் பிரச்சனைகளை பார்த்து வீட்டில் எதுவும் மனைவி எதுவும் நீங்கள் இனிமேல் அரசியலுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா சார்? அது வந்து இதாவது குண்டுவெடிப்பு இதெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். பிஜேபினாலே இன்னமும் வந்து ஒரு இதாகவே பார்க்குறாங்க எல்லாருமே, சிறுபான்மை மக்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வளர்த்து இது பண்ணது, என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாமே இஸ்லாமிய நண்பர்கள் தான். நான் பள்ளி பருவத்திலேருந்து சரி, காலேஜ் முடித்தேன் சரி, எல்லாமே எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் நிறைய. இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்காங்கன்னு சொன்னீங்க சார், அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி சார் இருந்துச்சு? கொஞ்சம், அதாவது இன்னமும் வந்து நம்ம சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இன்னமும் புரிஞ்சுக்காம தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இஸ்லாமுக்கு எதிரான, இதுக்கு காரணம் வந்து இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம். ஏன்னா பொய்யான விதைகளை எல்லாம் தூவி தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட சந்திச்சு பேசும்போது அவங்க வந்து நிச்சயமா பிஜேபி ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சியெல்லாம் கிடையாது, நல்ல கட்சி தான், நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அதிலே சில தீவிரவாத அமைப்புகள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது பண்றதுனால அவங்க வந்து சரி நம்ம போனால் நம்மள இருந்து ஒதுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், வேற ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இதை மட்டும் நம்ம புரிய வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக சிறுபான்மை மக்கள்கிட்ட வந்து எந்த எதிர்ப்புமே பிஜேபிக்கு இருக்காது. திடீர்னு கெஸ்ட் யார் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் பழைய சாதம் தான்.
இதோட நன்மையை எடுத்து சொல்லி சாப்பிட வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களா இருந்தாலும் அதுக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, உட்காந்து சாப்பிடவும் சொல்லி சாப்பிட வச்சுறது. ஓகேங்க சார். நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க. அந்த வழக்கறிஞரையும் தாண்டி தமிழக அரசு பண்ணக்கூடிய தீமைகள், அதாவது மக்களுக்கு கண்டுக்கல அப்படிங்கமானியா நீங்கள் உங்களுடைய பார்வையில் என்ன சார் இருக்குது? அதாவது கடந்த ஒரு 4.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தண்டனை சட்டத்தில் என்னென்ன குற்றமெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த குற்றங்கள் குக்கிராமத்தில் கூட நடக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் கொலை, கற்பழிப்பு, நீங்கள் லஞ்சம், ஊழல், அதாவது என்னென்னலாம் உங்களுக்கு குற்றம் அப்படின்னு சொல்லி வகைப்பாடு செய்யப்பட்டிருக்குல்ல, அது அத்தனையுமே தமிழ்நாட்டில் குக்கிராமத்திலே நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் நடக்குதுன்னு நான் சொல்றதை சின்ன சின்ன நகரங்களில் கூட போதை பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாயிருச்சு. கஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண ஒரு மக்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு இப்போ வந்து புழக்கத்தில் வந்துருக்கு. அதோடைய பழக்கம் கஞ்சா அடிச்சுட்டு தான் நீங்கள் ஆளை வெட்டுறாங்க, பயம் இல்லாமல் வெட்டுறாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக நிகழ்ந்த நிகழ்வு கூட பார்க்கலாம். அதாவது ஒரு சின்ன பையன் விரட்டிக்கிட்டு போய் ஒரு அடைக்கலமாகிற இடம் ஒரு போலீஸ் குவார்டர்ஸ், அதுக்குள்ளேயும் போய் வெட்டுறான் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு துணிவு ஏற்படுது அப்படின்னா இந்த போதை பழக்க வழக்கத்தினால தான் அது ஏற்படுது. மற்ற நேரம் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. அதனால இந்த போதை பழக்கம் தாண்டி சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி பாஜக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க சார். அப்படின்னு சார் நிச்சயமா நீங்க அதான் நான் சொன்னேன்ல, இப்ப எங்க பகுதியில் எடுத்துங்க ஆவுடையார் கோவில் அப்படிங்கிறது ஒரு புண்ணிய ஸ்தலம். நீங்க ஆவுடையார் கோவில் அப்படிங்கிற கோவிலுக்கு பின்பகுதியில அண்ணன் தம்பி 2 பேரை ஒரு ப்ரூட்டல் மர்டர், அதாவது அருவாளால 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன ஊரில் ஒரு கோயிலுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில், வேர்ல்டு ஃபேமஸான ஒரு கோயிலில் அந்த ஏரியாவிலே அது மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் சட்டம் ஒழுங்குங்கிறது எந்த கேவலமாக போகுது அப்படிங்கிறத பாருங்கள். இன்னொரு எடுத்துக்காட்டு, அதாவது அருவா வச்சுக்கிட்டு மிரட்டுறது ஒரு சாதாரண விஷயம் சொல்லி எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ, அறந்தாங்கி சட்டமன்றத்துடைய ஒரு முன்னாள் எம்எல்ஏ பண்ணுறாரு. அதாவது அருவாளை வச்சுக்கிட்டு அவங்களுடைய கட்சிக்காரராக இருந்தாலும் மிரட்டுறார் அப்படிங்கிற அதை பார்க்கும்போது மக்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உண்டாகுமா இல்லையா? இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு வழக்கறிஞராக பார்க்குறீங்க. ஒரு பொலிட்டீஷியனாக களத்தில் போய் பார்க்கும்போது மக்கள் இதை பற்றி என்ன சார் சொல்கிறாங்க? அதாவது இப்போ ஒரு போலி பிம்பத்தை தான் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதாவது பத்திரிகை, ஊடகம், அதாவது மீடியா இதை வச்சுட்டு அப்பா பையன் அப்படின்னு சொல்லி ஒரு வெளியில் ஒரு நல்ல ஒரு நிலைமை இருக்கிற மாதிரி ஒரு போலி பிம்பத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கள். இந்த சட்டம் ஒழுங்கு மட்டும் கிடையாது, அதாவது உயிருக்கு பயந்து இன்னைக்கு 60 வயசு பாட்டி முதல் 60-70 வயசு பாட்டி முதல் சின்ன குழந்தைங்க 3 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டத்தில் எவ்வளோ அதிகமான கேஸுகள் ரிஜிஸ்டர் ஆகுது. அதே மாதிரி 70 வயசு பாட்டியெல்லாம் ரேப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் ஏற்படுது. இதெல்லாம் ஒரு தமிழருடைய கலாச்சாரத்தையே மாற்றுது. தொடர்ந்து திமுகவுடைய அமைச்சர்கள் இப்போ சமீபத்தில் நேரு முதற்கொண்டு அந்த ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்காரு. அந்த சட்டநாதர் கோயில், அதாவது அவங்களுடைய அடிப்படை கொள்கை அப்படிங்கிறது நாத்திகமாக இருந்தாலும் சட்டநாதர் கோயிலுக்கு போய் விழுந்து கும்பிட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே எந்த மாதிரி பிரதிபலிக்குது? அதாவது இது வழக்கமாக ட்ரெண்டிங் எப்படின்னா, டிஎம்கேயை பொறுத்தவரை சிறுபான்மையிட்ட ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க இந்த கோயில் இதை எதுக்குறேன், விபூதி பூச மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மறைமுகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதாவது நம்மளுடைய அவங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களே என்ன பண்ணுறாங்க, மஞ்சள் துண்டு தான் போட்டிருந்தாங்க. ஏன் கடைசி எத்தனையோ ஆண்டுகள் மஞ்சள் துண்டு தான் போட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாமே அவங்க கடைபிடிப்பாங்க. இதை ஏமாத்துறதுக்காக உள்ளே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை எப்போ வெளிக்கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள்லாம் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு கொண்டு வருவாங்கன்னா தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மட்டும் இந்து மக்கள்கிட்டையும் நாங்கள் இந்துக்களோட இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவங்க யூஸ்வலாக செய்கிறத வெளியில் வருது. அவ்வளோதான். உங்களுடைய பொறுப்பில் வரக்கூடிய 3 தொகுதி சார், திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கி, இந்த 3 தொகுதியிலையுமே இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள்லாம் என்னது சார் இருக்குது? நீங்கள் பொதுவான பிரச்சனைங்கிறத விட அறந்தாங்கியை பொறுத்தவரை, அதாவது நம்ம 5 வகையாக நிலத்தை பிரிப்போம்.
அது மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் எதிர்ப்பார். அது மாதிரி 2 வகை அங்கே வந்து மருதமும் சரி நெய்தலும் சரி அறந்தாங்கியில் இருக்குது. அதாவது இதை விட ஒரு அருமையான பிளேஸுங்கிறது அறந்தாங்கியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய எல்கை, இந்தியாவுடைய எல்கை பார்டர் தொகுதி அப்படிங்கிறது அறந்தாங்கி வருது. அங்கே மீன்பிடி தொழில் வந்து பிரதானமாக இருக்குது. அதுவும் ஆமாம், அது கடற்கரை ஓரம் அதிகமான கடற்கரை கிராமங்களை கொண்டு இருக்கிறதும் எங்கள் அறந்தாங்கி சட்டமன்றத்தை தான் வரும். அது எல்லாருமே விசைப்படகை விட நாட்டுப்படகு மீனவர்கள் இங்கு நிறைய இருக்கிறாங்க. அதனால் எல்லாம் விசைப்படகு மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மட்டும்தான் மீடியாக்கள் ஃபோக்கஸ் பண்ணி பெருசாகவே தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு அங்கே வந்து என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத யாருமே அதை சொல்கிறதில்லை. ஏன்னா அதை சார்ந்த தொழிலாளர்கள் தான், மீனவர்கள் அதை சார்ந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் நாட்டுப்படகுல தான் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டுப்படகுகள் இருக்குது. விசைப்படகு வந்து அவங்க போவாங்க, பெரிய லெவலில் ஆழ்கடலுக்கு போவாங்க, பெரிய லெவலில் கேஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நாட்டுப்படகுல சின்ன சின்ன மீனவர்கள் நிறைய பேர் கடலுக்கு போகிறாங்க. இப்போ இது இந்த சுருக்குமடி வலை இந்த மாதிரி வலைகளை பயன்படுத்துறதுனால என்ன ஆயிடுதுன்னா அவங்களுடைய நாட்டுப்படகு அவங்களுடைய விளைச்சல்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன், நண்டு, சின்ன இறால் இது எல்லாமே அறந்தாங்கி கடல் வந்து அலை இல்லாத கடல். அதனால் நீங்கள் வந்து இது எல்லாமே அதே மாதிரி இந்த மீன் மாதிரி டேஸ்ட்டு நீங்கள் கட்டுமாவடி, முத்துக்குடா இந்த மாதிரி கடலோரத்தில் இருக்கிற மீன் மாதிரி டேஸ்ட்டு எங்கேயுமே இருக்காது. மற்ற மீன்கள்லாம் அலை வரக்கூடிய கடல்களில் கிடைக்கக்கூடிய மீன்களில் வரக்கூடிய டேஸ்ட்டு இதில் இருக்காது. இது அதை விட அதிகமான டேஸ்ட் இருக்கும். அதனால் இவங்களுக்கு நாட்டுப்படகு மீனவர்களுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன வழிகளோ அதை வந்து தமிழக அரசு முதல்ல கொண்டு வரணும். அதையும் நாங்களும் இந்திய அரசுக்கிட்டையும் நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம், அதை செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது முன்னேற்றணும்னாலே அவங்களுடைய அந்த ஃபிஷர்மேன் ஏரியா பெல்ட் இருக்கக்கூடிய மீன்பிடி இருக்கக்கூடிய எல்லாம் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறும்னு நினைக்கிறோம். அடுத்து விவசாயம், நம்ம சொல்லக்கூடிய மருதம்ங்கிறது விவசாயம். விவசாயம் வந்து அந்த கடற்கரை ஏரியா தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ஆவடார் கோவில், நாகுடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிகப்பெரிய நாகுடியெல்லாம் இதில் காவிரி ஆறு வரக்கூடிய பகுதி. அதாவது கீழடி இது ஒரு பற்றிலாம் அது மாதிரி காவிரியாருடைய கடைசி பகுதியாக அதுதான் இருக்குது. அதனால் இங்கே விவசாயம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அதனால் விவசாயிகளுக்கும் இந்த காவிரி தண்ணி பருவத்துக்கு ஒழுங்காக திறந்து விடாமல் வராமல் அதனால் மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுது. இதெல்லாம் சரி பண்ணுனாலே இங்கே உள்ள மக்களுக்கு வந்து சட்டமன்ற மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவாங்க.